ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்த நம்ம எந்த இதுலேயுமே சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படிங்கிறத நான் முழுமையாக உணர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம சில விஷயத்த நம்மளால் எதையுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவங்கிறது நமக்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பக்குவத்தில் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் வழி நடத்தி போக முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எதை செய்ய முடியுதோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் என்னதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுவே நம்மளுக்கு சில சமயங்கள் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் அத்தைக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி தான் நீங்கள் எதையுமே எனக்காக நீங்கள் இது பண்ணாதீங்க அத்தை. முடிஞ்ச வரைக்கும் என்னால் எதையுமே சொல்கிறது பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுக்குமே இந்தந்த நேரத்தில் இதுக்கான விஷயங்கள்ங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னோன்னா, சரி பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான இதுங்கிறது நம்ம பார்த்து பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை இது பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி பார்த்துக்கலாம், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இதையுமே ஒரு சிக்கலான ஒரு விஷயங்களை நம்ம அதை கையாளுறது தான் இருக்குது அப்படின்னோடனே, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னேற்பாடாக செய்யணும் பண்ணணுங்கிறத காட்டியும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வாழ்க்கையில் ஒரு விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் எதையுமே நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே சுலபமாக ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அதுக்கான ஒரு டைமிங் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பக்குவமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கும் பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு அதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்காக எங்கள் அத்தை சொல்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் காதில் வாங்காத மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செய்கிறோம் செய்யலைங்கிறது தாண்டி நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நானும் சில விஷயங்களை பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சில இதை நம்ம யோசித்து யோசித்து பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்காக நம்ம இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு சில விஷயங்கள் முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன ஒரு ஆறுதலாக ஒரு விஷயம் நடக்குது, நம்மளுக்கு என்ன ஒரு இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முழுமையாக இது பண்ணோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் என்ன இது யோசிக்கிறோமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை நம்ம இது பண்ணோனாலே போதும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்துலலாம் ஒன்றும் கேட்டுக்காதீங்கம்மா, நம்ம பார்த்துக்குவோம். அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் எதுவும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஆமாம்மா நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செய்யலாம் அப்படின்ட்டு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதுக்காக நம்ம எதையும் இப்போ வேண்டான்லாம் நம்ம சொல்ல முடியாதும்மா. அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நம்மளுக்கு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கலாம் நீ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் இது பண்ணாமல் இருந்தாலே போதுமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக நீங்கள் ஒன்றும் எதையும் முடிவெடுக்கிற நிலமையில நீங்கள் இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் இருந்தேன்.
அதுதான் ஒரு சில விஷயங்கள் வந்து சாதகமாக பயன்படுத்துறதுக்கா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக வந்து நான் யாரையும் வந்து இது பண்ணல. சரி பார்த்து இது பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுதோ அத செய்வோம் அப்படிங்கிற மாரி தான் நான்